அவனது சலாத்தனும் கருணையும் சலாமினும் இடேற்றமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், உத்தமர்கள், நல்லோர்கள், நாதாக்கள் அனைவர் மீதும் நம் அனைவர் மீதும் நிலவுமா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நேற்று பார்த்த அந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்து அளவலாவி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிடித்த 3 விஷயங்களை பதிவு செய்தார்கள். அதனை கேட்டு ஆர்வத்தின் வெளிப்பாட்டில் அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு பிடித்த விஷயங்கள் 3ஐ பதிவு செய்தார்கள். அதற்கு பிறகு அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு பிடித்த 3 விஷயங்களை பதிவு செய்ததை நாம் பார்த்தோம். அடுத்தாற் போல இந்த சபையில் அமர்ந்திருந்த அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தை கேட்டு இப்படி சொன்னார்கள், சதக்த யா உமர், உமரே நீங்கள் உண்மையான ஒரு கருத்தை வெளிப்படுத்தினீர்கள். குப்பிப இலைய மினத் துன்யா ஸலாஸ், எனக்கு இந்த உலகத்தில் ஒரு 3 விஷயங்கள் பிடிக்கும் என்று சொல்லி அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 3 விஷயங்களை பதிவு செய்கிறார். முதலாவதான விஷயம் என்னவென்றால் இஸ்பாஉல் ஜீஆன், பசித்தோருக்கு உணவளிப்பது என்று சொன்னால் எனக்கு அலாதி பிரியம் என்று சொன்னார்கள். பசித்தோருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறமான ஒரு செயலை இஸ்லாம் அன்றைய காலத்திலேயே ஏற்படுத்தியது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே பசித்தோருக்கு உணவளிக்கக்கூடிய விஷயத்தை ஒரு மகத்தான செயலாக, ஒரு காரியமாக வலியுறுத்தி இருப்பதை நாம் பார்க்கலாம். திருக்குர்ஆனிலே நீங்கள் பல சந்தர்ப்பங்களிலே மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவத்திற்கு பரிகாரம் என்ன என்ற அந்த பட்டியலை அல்லாஹ் விவரிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பசித்தோருக்கு உணவளிப்பதையும் சேர்த்து தான் சொல்லித் தருகிறார். பசித்தோருக்கு உணவளிப்பது என்பது 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒரு அறம் என்பதை திருக்குர்ஆனுடைய நெடுகிலும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது உணரலாம். அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு பிடித்த முதலாவதான விஷயமாக பசித்தோருக்கு உணவளிப்பது என்று சொன்னார்கள். இரண்டாவதாக அவர்கள் கூறியது வகிஸ்மத்துல் உரியான், ஆடை இல்லாதவருக்கு ஆடை அணிவிப்பது. ஒரு மகத்தான ஒரு செயல். ரமலானுடைய காலத்தை பொறுத்தவரையில, நம்முடைய ஈதுல் அத்ஹாவுடைய அந்த பெருநாளை பொறுத்தவரையில, பொதுவாகவே இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில இந்த பசித்தோருக்கு உணவளிப்பது என்பதும் ஆடை இல்லாதவருக்கு ஆடை வாங்கி கொடுக்கக்கூடிய பண்பாட்டில் உண்மையிலேயே சர்வதேச அளவில் இஸ்லாமியர்கள் முதலிடம் வகிக்கிறார்கள் என்று சொன்னாலும் அது ஒரு மிகையான வார்த்தை அல்ல. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதை கடைபிடித்திருக்கிறார்கள். எல்லோருக்குமே ஆடை வாங்கி கொடுத்து, இல்லாதோருக்கு, ஏழை எளியோருக்கு ஆடை வாங்கி கொடுத்து அதை அணிவதை தான் பார்த்து மகிழ்ந்திருப்பதை வரலாறுகளிலே குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் திலாவத்துல் குர்ஆன், திருக்குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பது எனக்கு அலாதி பிரியமானது என்று சொன்னார்கள். திருக்குர்ஆனை ஓதுவது, அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி உங்களுக்கு 2 தினங்களுக்கு முன் பதிவு செய்யும் போது கூட நாம் குறிப்பிட்டோம். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு எப்ப ஷஹீதாக்கப்பட்டாங்க? அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு திருக்குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். திருக்குர்ஆனுடைய அத்தியாயங்களில் சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட வரலாறுகளை நாம் அந்த ஆயத்தின் பின்னணியிலே சில தினங்களுக்கு முன்பாக பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு சஹாபாக்கள் திருக்குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த சமூகம் உண்மையிலேயே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் திருக்குர்ஆனோடு ஒரு நெருங்கிய நிலையை நம் சமூகம் ஏற்படுத்தி கொண்டு விட்டால் உண்மையிலேயே நமக்கு எக்காலமும் வெற்றி என்பதை சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 3 விஷயங்களையும் பதிவு செய்கிறார்கள். அடுத்து தொடர்ந்து இருப்பதன் காரணமாக நம்ம அடுத்த நிலைகளுக்கு செல்லலாம். அன்புக்குரியவர்களே, இதனை கேட்டுவிட்டு அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையிலே அமர்ந்திருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாரே, யா சதக்த யா உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவே, உஸ்மானே, எவ்வளவு மகத்தான ஒரு கருத்தை பதிவு செய்து விட்டீர்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு பிடித்த இந்த 3 காரியங்களில் எவ்வளவு ஒரு அறமான செயல் தெரியுமா? எல்லா சஹாபாக்களுமே நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் பிடித்த காரியமாகவே அந்த சபையில் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கலாம். அவர்களுடைய மனோ இச்சைக்கு பிரியமானது அல்ல. இன்னைக்கு நமக்கு பிடித்தமானது எது என்று கேட்டுவிட்டால் நம்ம குடும்பத்தில் உட்கார்ந்து பேசும் பொழுது உலகம் சார்ந்த விஷயங்களை நாம் வெளிப்படுத்தி சொல்லிவிடுவோம். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தைக்கு பிறகு சொன்னார்கள், குப்பிப இலைய மினத் துன்யா ஸலாஸ், எனக்கு இந்த உலகத்தில் 3 விஷயங்கள் பிடிக்கும் என்பதாக அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இந்த விருந்தாளிகளை உபசரிப்பது என்று சொன்னால், விருந்தாளிகளுக்கு நாம் பணிவிடை செய்வது என்று சொன்னால் எனக்கு அலாதி பிரியம். சில பேரை நம்ம பார்க்கலாம், நம்ம குடும்பத்துல கூட விருந்தாளிகளை உபசரிப்பதில் அவங்க நம்பர் ஒன்னாக திகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். நமக்கு கூட சில சமயங்கள்ல இவ்வளவு தூரம் என்ன செய்கிறார்கள், நம்முடைய உறவு பெருமக்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று நாணப்படும் அளவுக்கு, வெட்கப்படும் அளவுக்கு அவர்களுடைய உபசரிப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடிப்படை இல்லாம சொன்னாங்க, விருந்தாளிகளை உபசரிப்பது எனக்கு பிடிக்கும். இரண்டாவது விஷயம் சொல்கிறார்கள், இரண்டாவதாக அஸ்ஸௌமு ஃபி ஸைஃபி, கோடை காலத்துல வெயில் காலத்துல நோன்பு நோற்பது எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார். இன்னைக்கு வெயில் காலத்துல கொஞ்சம் நோன்பு நோக்கக்கூடிய நிலை வந்து விட்டாலே நமக்கு ஒரு பெரிய அங்கலாய்ப்பு வந்துடும், ஒரு பெரிய சிரமமான ஒரு சூழல் நமக்கு ஏற்படுவதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் நமக்கு குறிப்பிட்டு தருகிறது, இபாதத்தில் எந்த அளவுக்கு சிரமம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நற்கூலி இருக்கிறது. எந்த அளவுக்கு சிரமம் இருக்குதோ, தஹஜ்ஜத் எழுந்து தொழுவது சிரமம் தான், ஆனா அதுக்கு நிறைய கூலி இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம தஹஜ்ஜத்தை பத்தியே பேசலாம். அந்த அளவுக்கு தஹஜ்ஜத்தினுடைய லாபத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். நோன்பு நோற்பது சிரமம் தான், ஆனா நோன்புக்கான கூலி இருக்கிறதே அது மகத்தான கூலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் அதற்கு அடிவதை எல்லாம் சொல்றாங்க, எனக்கு கோடை காலத்துல வெயில் காலங்களில் நோன்பு நோற்பது என்று சொன்னால் எனக்கு அலாதி பிரியம். அரபு நாட்டை பொறுத்தவரையே நம்ம சொல்ல தேவையே இல்லை, வெயிலுக்கு அங்க பஞ்சமே இல்லை. அவ்வளவு கடுமையான அந்த வெப்பம் சூழ்ந்த அந்த சந்தர்ப்பத்தில் ரமதானுடைய காலத்திலே நான் நோன்பு நோற்பது அல்லது நபிலான நோன்புகளை நான் நோற்பது என்பது எனக்கு அலாதி பிரியம். காரணம் என்ன தெரியுமா? அந்த கஷ்டத்தை சகித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய வணக்கத்தை மேற்கொள்வது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத் தருவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே எனக்கு கோடை காலத்தில் நோன்பு நோற்பது என்பது எனக்கு பிடித்த விஷயம் என்றார்கள். மூன்றாவதாக பதிவு செய்கிறார்கள், ஆயுதம் ஏந்தி போர் செய்வது என்று சொன்னார். போருக்கு போவது என்று சொன்னால் எனக்கு மிக பிடித்தமான விஷயம் என்பதாக அதற்கு அடிவதி எல்லாம் அன்பு சொல்லுகிறார். வார்த்தைகளில் பேசுவது என்பது, நாம் அந்த உணவளித்து விடக்கூடிய விஷயம் என்பது, இரண்டு ஆடைகளை வாங்கி கொடுத்து விடுவது என்பது, ஜும்மாவில் யாராவது பள்ளிவாசலுக்கோ ஒரு குமரு காரியமாகவோ ஒரு கல்வி சம்பந்தமாகவோ ஒரு பள்ளியினுடைய மதரசாவுடைய கட்டுமான பணிகளுக்கோ சக்காத்தை கேட்கும் பொழுது நாம ஒரு 10 ரூபாய் போட்டு விடுவது என்பது ரொம்ப லேசான ஒரு விஷயம். ரொம்ப ஒரு தாராள ஒரு மனம் வைத்திருந்தோம் என்று சொன்னால் ஒரு 50 ரூபாய் போட்டு விடுவோம், ஒரு 100 ரூபாய் போட்டு விடுவது என்பது இலகுவான ஒரு காரியம். ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரையிலே போருக்கு போவது என்பதை நாம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன தர்மத்தை காட்டிலும் மிக்க நேசித்த ஒரு நிலைப்பாடுகளை பார்க்கிறோம். அதில் அடிவதி எல்லாம் சொல்றாங்க, எனக்கு ஆயுதம் ஏந்தி போர் செய்வது என்று சொன்னால் அலாதி பிரியம். வரலாறுகள்ல அதற்கு அணியை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள் தெரியுமா? தமிழ்ல கூட நாம கேள்விப்பட்டிருப்போம், வீரர் அலி என்று அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன் என்பதற்காக அவர்களுக்கு சிறப்பு அல்ல, அந்த சிறப்போடு சேர்த்து நிறைய சிறப்புகளை அதற்கு அடிவதி எல்லாம் அன்புக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதற்கு அபூபக்கர், அதற்கு உமர், அதற்கு உஸ்மான், அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹும், இந்த 4 சஹாபாக்களும் இந்த உலகத்துல எங்களுக்கு பிடித்த பண்பு இது என்று பதிவு செய்து பேசிக் கொண்டிருக்கும் அந்த சபை, எல்லா சஹாபாக்களும் கூடியிருக்கும் சபை, பொதுவாகவே இந்த திக்ரின் சபைகள், தொழுகையின் சபைகள், மார்க்க கல்வியை கற்பது கற்பிப்பது என்ற சபைகளில் எல்லாம் நாம உட்கார்ந்திருப்பதாக மட்டும்தான் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் நம்மோடு மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய சக்கீனத் என்னும் அமைதி அந்த சபையை சூழ்ந்து கொள்ளுகிறது. இறைவனுடைய அருள் அந்த சபையில் இறங்கி விடுகிறது. ஒரு மாதத்திற்கு முன்பாக, ஒரு 10 நாளுக்கு முன்பாக இந்த இடம் வெறும் இடமாக இருந்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆனால்
பதிவு செய்யும் பொழுது அந்த சபை மலக்குகள் சூழும் சபை இல்லையா, உடனே அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து விட்டார். வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த சபைக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து அளவலாவி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்துவிட்டு அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெருமானார்ட்ட சொன்னாங்களா, நீங்களும் உங்களுடைய தோழர்கள் மட்டும்தான் உங்களுக்கு பிடித்த விஷயத்தை பதிவு செய்வீர்களா? நான் எனக்கு பிடித்த 3 விஷயங்களை சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுத்திருந்தால், நான் அரசை சுற்றி இருக்கக்கூடியவன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சுமந்து இந்த பூமிக்கு வருகை தந்து நபிமார்களுக்கு எட்டி வைக்கக்கூடியவன், நான் வானத்திற்கும் அரிசிக்கும் பூமிக்கும் வந்து செல்லக்கூடிய உத்தரவை நான் இடப்பட்டிருப்பவன். ஆனால் அல்லாஹ் இந்த பூமியில மட்டும் எனக்கு வாழ்வதற்கான நிலையான வாய்ப்பை தந்திருந்தால் நான் 3 விஷயத்தை நேசித்திருப்பேன் என்பதாக சொல்லி அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 3 விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். இர்ஷாதுல் வாலி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, முதலாக எனக்கு இந்த உலகத்தில் பிடிச்ச விஷயம், நான் எனக்கு விருப்பப்படக்கூடிய விஷயமாக எதை கருதுகிறேன் தெரியுமா? யாரெல்லாம் வழி தவறி போய் கொண்டிருக்கிறார்களோ, நேரான பாதையை விட்டும் ஹிதாயத்தை விட்டும் சரியான வழியை விட்டும் சத்திய பாதையை விட்டும் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவது எனக்கு பிடிக்கும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பாதை கேட்கும் போது யாராவது அவசரமாக விலாசம் கேட்டால் அவர்கிட்ட கேளுங்க என்று சொல்லிவிட்டு ஓடக்கூடிய ஒரு எமர்ஜென்சி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டு கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் கேளுங்க. அதை வாங்கி பார்ப்பதற்கு கூட தயாரில்லை. ஒரு விலாசம் தெரியாத ஒருவன் நம்மிடத்தில் விலாசம் கேட்டால் அதை சொல்வதற்கு தயார் கிடையாது. நம்ம எங்காவது ஒரு பாதையை காட்டி விடுவோம் அல்லது யாராவது ஒருவரை ஒப்படைத்து விட்டு சென்று விடுவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், வழி தவறியவருக்கு நேர்வழியை காட்டுவது எனக்கு பிடிக்கும். இரண்டாவது விஷயம் சொல்கிறார்கள், மாசத்தில் இறை வழிபாட்டிலேயே இருக்கக்கூடிய ஏழைகள் இருக்கிறார்களா இல்லையா? இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள், சில சமயங்களில் ஏழைகள் இறைவனுக்கு புறம்பாக சென்று விடுவார்கள். மார்க்கம் சொல்லுகிறது, நம்ம ஏழையாக வாழ வைப்பதற்கான யுக்தியை மார்க்கம் சொல்லவே இல்லை. அன்புக்குரியவர்களே, ஏழ்மையாக தன்னைத்தான் ஆக்கிக் கொள்வது, வறுமையில் ஆக்கிக் கொள்வது, சிரமத்தில் ஆக்கிக் கொள்ளக்கூடிய நிலைப்பாடுகளை மார்க்கம் வலியுறுத்தல. நிறைய யுக்திகளை செல்வதற்கு சொல்லி வைத்திருக்கிறது. பல ஹதீஸ்களை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கலாம். மறுமையை சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் பொருளாதாரத்திலே இஸ்லாமியர்கள் மேலோங்கக்கூடிய யுக்தியை நிறைய பதிவு செய்திருக்கிறது. நாம கையில் எடுத்து அதை பேணக்கூடிய விஷயம் தான் குறைவாக இருக்கிறது, செயல்படுத்துவதுதான் குறைவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், வானசத்தில் கர்பா, இந்த ஏழைகள் கூடவே இருப்பது எனக்கு பிடிக்கும். அன்புக்குரியவர்களே, இன்றும் நம்மை சுற்றி ஏழைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 200க்கு சிரமப்படக்கூடியவர்களா, ஒரு 300 ரூபாய்க்கு சிரமப்படக்கூடியவர்களா, ஒரு 100 ரூபாய்க்கு சிரமப்படக்கூடிய ஏழைகளை கூட பார்க்கிறோம். அலிமியான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், மனிதன் ஒரு இஸ்லாமியருடைய இறுதி காலகட்டம் வரையிலும் ஒரு 100 ரூபாய்க்கான ஒரு தேடல் அவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தினுடைய நிரப்பத்தை அவன் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் இந்த இந்திய நாட்டில் துரதிஷ்ட முஸ்லிம் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம இந்த சம்பாத்தியத்திலும் ஒரு நிலையான வருவாயை, ஒரு பொதுவாக நமக்கு வரக்கூடிய அந்த வழிகளை தேடிக் கொள்வதை நாம் அங்கே தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லுகிறது. அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த ஏழைகள் கூடவே தோழமையாக இருப்பது எனக்கு பிடிக்கும். அந்த ஏழைகளுக்கு நான் ஆறுதல் கூற வேண்டும், நான் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது எனக்கு பிடிக்கும் என்றார். மூன்றாவதாக சொன்னார்கள், கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு போய் உதவுவது எனக்கு பிடிக்கும் என்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தான தர்மத்தின் நோக்கம் என்ன? வெளியிலே வந்து நின்றவர்கள் யார் துப்பட்டி போட்டு வந்தாலும் சரி, வேடம் அணிந்து அவர்கள் தங்களுடைய அந்த இயற்கை அடையாளத்தை மறைத்துக் கொண்டு துப்பட்டி போட்டு வந்து விட்டார்களா, அல்லது வேறொரு அடையாளத்துக்கு சொந்தக்காரர்கள் தொப்பி போட்டு விட்டார்களா, நாம கொடுத்த தர்மத்தை கொடுத்து விட்டு சென்று விடுவதல்ல. கரச்சனத்தில் பகுதியில் கஷ்டப்படக்கூடியவங்க எத்தனை பேர்? நமக்கு டேட்டா வேணும். அன்புக்குரியவர்களே, இந்த மகளாவுடைய ஏழைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நாம் எடுத்தாக வேண்டியது இருக்குது. இன்னைக்கு படித்த மாணவர்கள் மேற்படிப்பு படிக்க முடியாதவங்க நம்ம மகளாரை எத்தனை பேர் இன்னைக்கு கணக்கெடுக்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோக்கம் அதுதான். அதே போல முதிர் கன்னிகள், திருமணம் முடிக்க முடியாதவர்கள், அந்த ஏழை குடும்பங்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் கணக்கெடுக்க வேண்டும். வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கைத்தொழில் வைத்திருந்தும் அதை வளப்படுத்திக் கொள்ளாத தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். எல்லோரையும் நமக்குள்ளே கொண்டு வந்து ஒரு நெட்வொர்க்காக செயல்படுவதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. வெறுமனே நிர்வாகம் செய்வது என்பதும் அந்த பள்ளியை சாப்பிட்டிருக்கக்கூடிய பணிகளை மட்டும்
அவர்கள் மகத்தான விஷயத்தை சொன்னார்கள். ரொம்ப ஆவணத்தில் இயாலும் மோசடி, கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துக்கு உதவி செய்வது எனக்கு பிடிக்கும். இந்த 3 விஷயங்களை பதிவு செய்துவிட்டு அங்கே அளவலாவி ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய சமயம். சகாபாக்கள் எல்லோருமே நான் அடுத்து என்ன சொல்வது, நான் அடுத்து என்ன சொல்வது என்று அவரவர்கள் தங்களுடைய மனங்களிலே ஆர்வத்தை அங்கே ஏற்படுத்தி வளர்த்துக் கொண்டு நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா இந்த சபையிலே நாம் நம்முடைய விருப்பமான விஷயத்தை பதிவு செய்வதற்கு என்று ஒவ்வொருவரும் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமானாருக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அங்கே செய்தி சொல்லி அனுப்புகிறார். எப்படி சொல்லுகிறார்? நபிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றார்? யுஹிப்பு ரப்பு தபாரக வ தஆலா மின் இபாதிஹி ஸலாத்தத்தி ஸாஃபிஸாலி. என்னுடைய நான் படைத்த இந்த அடியார்களிடத்திலே நான் விரும்பக்கூடிய விஷயம் 3 பண்புகள். நான் விரும்பக்கூடிய விஷயம் 3 பண்பு இந்த அடியார்கிட்ட இருந்தா நான் அந்த 3 பண்பையும் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து தனக்கு பிடித்தமான ஒரு 3 காரியங்களை செயலை அங்கே பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், முதலாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? பதுலுல் இஸ்திதாத், தன்னுடைய வலிமையை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது. அன்புக்குரிய உடல் வலிமையை தந்தானா, பொருள் வலிமையை தந்தானா, அறிவை தந்திருக்கிறானா, ஆற்றலை தந்திருக்கிறானா, எதை நமக்கு வலிமையாக நம்முடைய பலமாக தந்திருக்கிறானோ இந்த பலத்தை நாம் யாருக்காக இதுவரையிலும் செலவு செய்திருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, மனைவிக்காக உழைத்தே மக்களுக்காக உழைப்புனே இன்னைக்கு ஒரு பெரிய தியாக செயல் என்பதாக நினைத்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்தி அடைஞ்சு வாழ்ந்துட்டு போய்விட்ட நிலையில் தான் இன்று நம் சமூகம் இருக்கிறது. மரணத்திற்கு பிறகு பார்த்தால் அவருடைய வாழ்ந்த அந்த தடையமே இல்லாமல் போய்விடுகிறது. யாருக்காக வாழ்ந்திருக்கிறாரே? மனைவிக்காக வாழ வேண்டும், மக்களுக்காக வாழ வேண்டும், ரப்புக்காக. நமக்கு அவன் தந்த அந்த வலிமையை நாம எந்த வலிமையை ரப்புக்கு செலவு செய்திருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய திருக்கலிமா இந்த உலகத்தில் நிலைநாட்டப்படுவதற்காக ஆயுதம் ஏந்தி இருக்கிறீர்கள் தெரியுமா? இந்த ஆயுதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நிழலை பாருங்கள். இந்த ஆயுதத்துக்கு கீழே படக்கூடிய வானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நிழலை பாருங்கள். நீங்கள் இந்த நிழலை பெறுவது சுவர்க்கத்தில் இந்த வானின் அளவுக்கான இந்த இடமும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் காட்டிலும் சிறந்ததுதான். சபையில் நின்று கொண்டிருந்த போருக்கு ஆயத்தமாக நின்று கொண்டிருந்த ஒரு தோழர், நீண்ட நாட்களாக பசியோடு இருந்த அந்த தோழர் தன்னுடைய வாயிலே பாதி பேரித்தம் கனிகளை கடித்து சுவைத்து பாதியை வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, என்ன நடந்தது தெரியுமா? இந்த வானினுடைய இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு பெரிய இடம்? அன்புக்குரியவர்களே, 1 சென்டா 2 சென்ட் பிடிக்குமா? ஒரு வாழை கீழே வைத்தால் அந்த வாழை எவ்வளவு இடத்தை பிடித்துக் கொள்ளும்? ஒரு சாட்டை எவ்வளவு இடத்தை பிடித்துக் கொள்ளும்? இந்த பூமி அடிச்சா ஒரு 10 சென்டை பிடித்துக் கொள்ளுமா என்ன? அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி இந்த வார்த்தையை கேட்டவுடனே பசியோடு நின்று கொண்டிருந்த அந்த தோழர் பாதி பேரித்தம் கனிகளை தான் அருகில் இருந்த தோழரிடம் கொடுத்துவிட்டு எதிரி படையில் புகுந்தி அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டு சத்திய முழக்கமிட்டு என்ன செய்தார்? வீர அதீரத்தோடு அங்கே என்ன செய்திருக்கிறார்? போர் செய்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள், நான் அவர் மலக்கை போல பரப்பலை போன்ற உணர்வை பெற்றேன். அவ்வளவு பறந்து என்ன செய்கிறார்? எதிரிகளை துவம்சம் செய்து அந்த போரினுடைய இறுதி கட்டத்தில் அவரும் என்ன செய்கிறார்? ஷஹீதாகி விடுகிறார். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் உயிரை துச்சமாக கருதினார்கள். அல்லாஹ்வுக்காக என்று வந்துவிட்டால் எல்லாருமே தியாகம் செய்து விட வேண்டியதுதான். அபூபக்கர் முழு சொத்தை கொடுத்து விடவில்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாதி சொத்தை கொடுத்துவில்லையா? நாம நம்முடைய வலிமையில் எதனை செலவு செய்திருக்கிறோம்? கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது, கொஞ்சம் கஷ்டம்தான். ரப்புக்காக செலவழிப்பது என்பது என்று சொன்னால் கஷ்டம்தான். ரப்புக்காக நாம வழிபாட்டிலே இரவு கண்விழிப்பது என்பது கஷ்டமாகத்தான் இருக்கிறது. நாம் 1000 ரூபாய் தர்மம் கொடுக்கும் பொழுது மனைவியின் சிந்தனை வரத்தான் செய்கிறது, மக்களின் சிந்தனை வரத்தான் செய்கிறது. ஆனால் அந்த 1000க்கு பிறகு லட்சம் மறைந்திருக்கிறது. ரப்பு அந்த வலிமையை பொருந்திக் கொள்கிறான், அந்த மன துணிச்சலை பொருந்திக் கொள்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சபையிலே 4 நாட்களாக தூக்கிலிடப்பட்டு ஒரு தோழருடைய சடலம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதற்கு குபைப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சடலம். காபிர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த தோழரை 3 தோழர்களை அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள். பசப்பு வார்த்தைகளை சொல்லி சஹாபாக்களிடம் இருந்து பிரித்து 3 தோழர்களை பிரித்து கொண்டு சென்று விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, 3வது தோழர் அதற்கு குபைப் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை பெருமானார் எங்க இருக்கிறார்? அவரை மட்டும் சொல்லிவிடு, எங்க இருக்கிறார் என்ற இடத்தை மட்டும் சொல்லிவிடு, நாங்கள் உம்மை விட்டு விடுவோம் என்ற அந்த வார்த்தையை கூறும் பொழுது ஹஜ்ரத் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய இடத்தை
சொல்லவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்திலே என்ன செய்திருக்கிறார்கள்? உட்கார்ந்து இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கக்கூடிய காட்சி பெருமானாருக்கு காட்டப்படுகிறது. மதீனாவிலே ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு வெகு தூரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு எதிரிகளால் சூழப்பட்டு தூக்கில் ஏற்றப்பட போகிறார் என்ற செய்தி உட்பட பெருமானாருக்கு அங்கே லைவாக காட்டப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போய்விட்டு வந்து பூமியிலே வந்து நின்று கொண்டு மிஅராஜுக்கு போய்விட்டு பூமியிலே நின்று கொண்டு அங்க இருக்கக்கூடிய காட்சிகளை லைவாக பார்த்து சொல்லவில்லையா? அதுபோல ஹஜ்ரத் ஹுபைப் அங்கே துன்பப்படுத்தப்படுகிறார், அவர் காயப்படுத்தப்படுகிறார், இறுதியிலே அங்கே தூக்கில் ஏற்றப்படக்கூடிய நிலை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அனைத்து ஹதீஸ் கிரந்தங்களிலுமே நாம் படித்து பார்க்கலாம். தூக்கில் ஏற்றி விட்டார். தூக்கில் ஏற்றியதற்கு பிறகு காப்பிர்கள் குடை சூழ அங்கே நின்று கொண்டு சடலத்தை சுற்றி நின்று கொண்டு அந்த மரத்திற்கே காவல் போட்டு விட்டாரே. இந்த சடலம் எப்படி தொங்கவிடப்பட்டிருக்கிறதோ, மூமியின் ஒரு சடலம் எப்படி இங்கு தொங்கவிடப்பட்டிருக்கிறதோ, இதே நிலைதான். யாராவது எங்களிடத்தில் சத்திய இஸ்லாத்தை பிரகடனப்படுத்தினால் எங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற முறையில் இந்த தஅவாவை எங்களிடத்தில் செய்தால் அவர்கள் அத்தனை பேருக்கு இதுதான் முடிவு. இதுதான் இந்த நாட்டுக்கே நாங்கள் பகிரங்கமாக விடுக்கக்கூடிய அறைகூவல் என்று காப்பீர்கள் அங்கே அறைகூவல் விடுத்து தொங்க விட்டு விட்டார். அன்புக்குரியலே, ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆக்கிறது, நாட்கணக்கில் போய் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பெரிய கவலை. ஒரு சடலத்தை மீட்டு கொண்டு வர முடியல. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு பிறகு பேசுகிறார். ஃபஜ்ருக்கு பிறகு தோழர்கள்ட்ட பேசுறாங்க. இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகம் எவ்வளவு தெரியுமா? இந்த இஸ்லாத்திற்காக அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எவ்வளவு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரும் ஹுபைபை பொருந்தி கொண்டு விட்டார்கள். ஆனால் அவர் நம்மிடத்தில் இல்லை. எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, ஹுபைபின் சடலம் நமக்கு வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஹுபைபின் சடலம் நமக்கு வேண்டும். எப்படியாவது அந்த சடலத்தை, அவருடைய உடலை நீங்கள் பெற்று வாருங்கள். அன்புக்குரியவர்களே, அந்த சடலம் வாரக்கணக்கானது. வாரக்கணக்கில் கழிந்ததற்கு பிறகும் கூட சடலத்தில் இருந்து அந்த இறந்து போன வாடை வீசாத, ஒரு துர்நாற்றம் அடிக்காத ஒரு உடல் என்று சொன்னால் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடல் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சொல்லுகிறார்கள். பெருமானாருடைய வார்த்தையை கேட்டவுடனே கூட்டத்தில் இருந்த அதற்கு உஸைன் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார். அல்லாஹ்வின் தூதரே, நான் அவருடைய உடலை மீட்டுக் கொண்டு வருகிறேன். எவ்வளவு பெரிய துணிச்சல், எவ்வளவு பெரிய துணிச்சல்! தன்னுடைய வலிமை என்று சொன்னால் அந்த வலிமையை நாம் அல்லாஹ்வுக்கு பயன்படுத்துறதா துணிச்சலான விஷயம். நம்முடைய இளமையை யாருக்காக பயன்படுத்துறோம்? நம்முடைய செல்வத்தை யாருக்காக பயன்படுத்துறோம்? நம்முடைய உழைப்பு பூரா யாருக்காக பயன்படுத்துறோம்? அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் நிதானத்தோடு யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு சபையில் இருந்த உஸைன் ரலியல்லாஹு அன்ஹு எழுகிறார். தன்னோடு இன்னொரு தோழரையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார். 2 பேர் அதற்கு தயாராகி புறப்பட்டுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்து விட்டார். மாலை பொழுதிலே இருவரும் சென்று அடைகிறார். எப்படியாவது சடலத்தை மீட்டு வர வேண்டும். குதிரையை பயணித்து போனதற்கு பிறகு ஹஜ்ரத் உஸைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மரத்திற்கு அருகிலே சென்று விட்டார். காபிர்கள் எல்லாம் இரவு நேரங்கள் ஆகிவிட்டது. இரவு நேரம் ஆனதற்கு பிறகு காபிர்கள் சற்று ஓய்வு எடுக்கிறார்கள். இந்த உஸைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார் தெரியுமா? தன் கூட அழைத்து சென்ற அந்த தோழரை சற்று தூரமாக இருக்க செய்துவிட்டு, என்னோடு நீங்கள் இருவரும் சேர்ந்து இருந்தால் இருவரும் மாட்டிக்கொள்ளக் கூடாது, நீங்கள் சற்று தூரத்தில் இருந்து கண்காணித்துக் கொண்டிருங்கள், நான் உதவி என்று தேவைப்பட்டால் உங்களை அழைப்பேன் என்பதாக சொல்லிவிட்டு உஸைன் ரலியல்லாஹு அன்ஹு மரத்தில் ஏறி இரவு நேரத்தில் ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சடலத்தை அவிழ்க்கும் பொழுது ஒரு வாக்குமூலம் தருகிறார். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த சடலத்தை பிரிக்கும் பொழுது தொட்டதற்கு பிறகு சொல்லுகிறார், அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் உஸைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை மகத்தான வார்த்தை. மூமினுடைய உடல் அவ்வளவு நறுமணமானது. ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலை அன்று நான் பார்க்கிறேன். வாரக்கணக்கில் ஆனதா அவருடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்து சத்தியமாக இல்லை, நறுமணம் கமழ்கிறது, நறுமணம் கமழ்கிறது. அதற்கு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலை அந்த தூக்கில் இருந்த அவிழ்த்து என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய புஜத்திலே சுமந்து கொண்டு வேகமாக வந்து அந்த உடலை முதலில் குதிரையில் அமரச் செய்துவிட்டு அதற்கு பிறகு தான் குதிரையில் ஏறி அமர முற்படுகிறார். சலசலப்பு சப்தம் கேட்டு காபிர்கள் கண்விழித்து விட்டார். கண்விழித்ததற்கு பிறகு அன்புக்குரியவர்களே, எல்லா காபிர்களும் எழுந்து விட்டார்கள். ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலை சுமந்த ஹஜ்ரத் உஸைன் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய அன்பை பெற்றாக வேண்டும். பெருமானாருக்கு இன்னைக்கு நாம் வாக்கு கொடுத்து விட்டோம், எப்படியாவது இந்த பொன் உடலோடு போய் சேருவது என்ற அந்த நினைப்பில் அவர் மிகுந்த வேட்கையோடு பெருமானாருடைய அன்பை மனதிலே நிரப்பியவராய் தன்னிச்சையாக தன்னோடு
பார்த்து சொன்னார், அந்த தோழரை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் முதலில் மதீனா நகரத்துக்கு சென்று விடுங்கள், உசைத் குபைபுடைய உடலை கைப்பற்றி தான் அப்படின்ற தகவலை போய் சொல்லியது. இந்த குபைபுடைய உடலை இந்த உசைத் கைப்பற்றி விட்டேன் என்ற தகவலை சொல்லிவிடுங்கள். பெருமானார் மகிழ்ச்சி அடையட்டும். முதல்ல பெருமானார் சந்தோஷப்படட்டும். காபிர்கள் சூழ்ந்து எத்தனை நாட்கள் வைத்திருந்தார்கள் இந்த உடலை. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் உசைத் ரலியல்லாஹு சொன்னதற்கு பிறகு இந்த தோழர் முன்னே சென்று விடுகிறார். இதற்கு பிறகு காபிர்கள் எல்லாம் எழுந்ததற்கு பிறகு அன்புக்குரியவர்களே, அதற்கு உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உடலை தூக்கி கொண்டு வருவதற்கு முன்பாக காபிர்கள் விரட்டுகிறார். நெருங்கி விட்டார். குதிரையை பயணிக்கிறார். சாதாரண விஷயம் அல்ல இது, வெறுமனே கேட்கக்கூடிய கதைகள் அல்ல. அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய தியாகத்தின் வடுக்கள் இது, மிகப்பெரிய தியாகம். அந்த தியாகத்திற்கு பிறகுதான் இன்று நாம் இஸ்லாமியர்கள். அன்புக்குரியவர்களே, அவ்வளவு பெரிய ஒரு வலிமை இந்த இஸ்லாத்திற்காக அந்த தியாக சுடர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு சத்தியமாக நமக்கு கிடைக்காம கூட போயிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க. அன்புக்குரியவர்களே, அதற்கு உசைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார் தெரியுமா? அந்த உடலை சுமந்து கொண்டு வேகமாக அந்த குதிரையை தட்டி பரப்பி வேகமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது காபிர்கள் சூழ்ந்து விடுகிறார்கள். சூழ்ந்ததற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? உசைத் ரலியல்லாஹு மாட்டிக்கொண்டார். உசைத் ரலியல்லாஹு அன்ஹு மாட்டிக்கொண்டார். அவரை பிடிக்கக்கூடிய அந்த தருணம் வந்துவிட்டது. வந்த உடனே நம்மை நெருங்கி விட்டார்கள், நம்மை கைது செய்து விடுவார்கள், நம்மையும் கொன்று விடுவார்கள் என்று நினைத்த உசைத் ரலியல்லாஹு என்ன செய்தார் தெரியுமா? தனக்கு முன்னால் அந்த குதிரையை வைக்கப்பட்டிருந்த அந்த குபைபினுடைய சடலத்தை பலம் கொண்டு மட்டும் குதிரையை ஓட்டிக்கொண்டே அல்லாஹ்வுடைய காவலை முன்வைத்து, யா அல்லாஹ், உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காப்பாற்றி கொண்டு வர சொன்ன பொன் உடலிலே நான் காப்பாற்றினேன். ஆனா இதற்கு மேல எனக்கு சக்தி இல்லை. இதற்கு அப்பால இந்த உடலை காப்பது ஓ சக்தியில் இருக்கு, ஓ வலிமையில் இருக்கு. இதை நான் என் பலம் கொண்டு காப்பாற்றினேன். என்னை காப்பீர்கள் சூழ்ந்து விட்டார்கள். நான் இந்த உடலை கொண்டு போய் பெருமானாட்டை சேர்ப்பேனா, பெருமானாருடைய அந்த அன்புக்கு பாத்தியப்பட்ட அடியானாக ஆகுவேனா எனக்கு தெரியாது. இனி இந்த உடலை காப்பாற்றுவது ஓ பொறுப்பு என்று சொல்லி அதற்கு உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குதிரையை இழுத்து கொண்டே செய்தார். என்ன தெரியுமா? இந்த குபைபுடைய உடலை தூக்கி என்ன செய்தார்? பலம் கொண்டு மட்டும் குதிரை இருந்து கொண்டே எரிந்தார். பலத்தை அல்லாஹ் தருகிறார். அன்புக்குரியவர்களே, தாலூத் மிகப்பெரிய ஜாம்பவான். அவருக்கு இல்லாத பலத்தை உடலும் வயிறும் முதுகும் ஒட்டி போன தாவூதை கொண்டு அந்த எதிரியை ஜாலூத்தை அல்லாஹ் தோற்கடித்தார். சக்தி அவன் கையில் இருக்கு. நோன்பு வைத்துக் கொண்டு நடந்த இந்த பதில் போரில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்தது. உணவு உண்பதில் பலம் இல்லை, நோன்பில் பலம் இருக்கிறது. உசைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அந்த சடலத்தை தூக்கி எறிந்து விடுகிறார். வரலாறுகளை நீங்கள் படித்து பார்க்கலாம். எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, கடைசியில் அந்த உடலை தூக்கி எறிந்ததற்கு பிறகு உசைத் ரலியல்லாஹு காபிர்களிடமிருந்து தப்பிச்சாங்கமே என்ற அந்த வேட்கை என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய குதிரையை வேகமாக செலுத்தி காபிர் படையிலிருந்து தப்பித்து மதீனாவுக்கு வந்துட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நான் பாதி தூரம் வரைக்கும் போராடி பார்த்தேன், பாதி தூரம் வரைக்கும் போராடி பார்த்தேன். உங்களுடைய அன்புக்கு 100% பாத்தியப்பட்டவன் ஆகணும்னு நான் நினைச்ச வேட்கை அதுக்கு குறைவே நான் ஏற்படுத்திக் கொள்ளல. ஆனா எனக்கு அதற்கு பிறகு சக்தி இல்லை. நான் மாட்டிக்கொள்வேன் என்ற அந்த அச்சம் என்பது எனக்கு. எனவே நான் பலம் கொண்டு மட்டும் தூக்கி எறிந்து விட்டேன் என்பதாக சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு அந்த நிலை, அந்த காட்சியை எனக்கு காண்பித்தார். நீ பலம் கொண்டு மட்டும் அந்த குபைபின் உடலை தூக்கி எறியும் காட்சி அல்லாஹ் எனக்கு காண்பித்தார். நான் பூமிக்கு உத்தரவிட்டேன், குபைபின் உடலை விழுங்கிக் கொள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு உத்தரவு போட்டாங்க, பூமி நீ இந்த குபைபின் உடலை விழுங்கிக் கொள் என்று சொன்னேன். பூமி விழுங்கிக் கொண்டு விட்டது. காபிர்கள் பாருங்கள், அதிகாலை ஆனதற்கு பிறகு, பொழுது விழுந்ததற்கு பிறகு தேடுகிறார்கள். மிகப்பெரிய படை வைத்து தேடுகிறார்கள். குபைபின் உடல் எங்கு புதைக்கப்பட்டது, எங்கு விழுந்தது என்று காபிர்களும் கண்டுபிடிக்க முடியல, மூமின்களும் கண்டுபிடிக்க முடியல. பெருமானாருக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லி தந்தார். பெருமானாருக்கு மட்டும் அல்லாஹ் அந்த இடத்தை காண்பித்தார். அவர்களுடைய குபைபின் உடல் எங்கு விழுந்தது, எந்த இடம், அந்த உடலை, பொன் உடலை, இறை நேசருடைய அந்த பொன் உடலை பூமி எந்த பகுதி பிளந்து தனக்குள் அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொண்டது என்பதை அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறான் என்பதை மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்து அந்த தோழர்களுக்கு சொன்னார்கள். நாம் இறுதி கட்டம் வரைக்கும் நம்முடைய வலிமையை, நம்முடைய பலத்தை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இஸ்லாத்துக்கு செலவு செய்யும். அல்லாஹ் சொன்னா முதலாவது விஷயம் பதுல் இஸ்திதாத், பலத்தை நாம அல்லாஹ்வுக்காக செலவு செய்யும். அது உடல் பலமா, பொருள் பலமா, அறிவு
நீங்க உங்களுடைய பணத்தை எனக்கு செலவு செய்யுங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் செலவு செய்யுங்க. அல்லாஹ் இரண்டாவதாக தனக்கு பிடித்த விஷயத்தை பதிவு செய்கிறான். வல் புகாஉ இந்தன் நதாம், வல் புகாஉ இந்தன் நதாமத்தி, பாவத்தை நினைத்து அழுவது எனக்கு பிடிக்கும். மனுஷன் பாவத்தை நினைத்து அழுவது எனக்கு பிடிக்கும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அன்புக்குரியவர்களே, மனுஷன் 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டார், மனுஷன் 2 சொட்டு அடியான் 2 சொட்டு கண்ணீர் விட்டு விட்டால் அல்லாஹ் அங்கே என்ன செய்கிறான்? அடியானை பொருந்து கொள்கிறான், பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுகிறான். ஒரு குழந்தை கண்ணீர் விட்டுட்டா தாய் தாங்கிக் கொள்ள முடிகிறதா? தந்தை தாங்கிக் கொள்ள முடிகிறதா? ஒரு மனைவி கண்ணீர் விட்டு விட்டால் கணவனால் தாங்கிக் கொள்ள முடிகிறதா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அடியானுடைய கண்ணீரை பார்த்து எப்படி அமைதியாக இருப்பான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அடியான் எனக்காக தன் பாவத்தை நினைத்து 2 சொட்டு கண்ணீர் வடித்தால் அதை நான் பொருந்திக் கொள்கிறேன், அது எனக்கு பிடிக்கும் என்று சொன்னேன். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்ஸபுர் இந்தல் ஃபாக்கா, வறுமையின் போதும் கஷ்டத்தின் போதும் என் அடியார்கள் பொறுமையாக இருப்பது எனக்கு பிடிக்கும். நான் வறுமையை கொடுக்கிறேன் இந்த அடியார்களுக்கு, இவர்களுக்கு சிரமத்தை நான் கொடுக்கிறேன், நோயை கொடுக்கிறேன், நொம்பலங்களை கொடுக்கிறேன், அறியாமை இவர்களுக்கு தருகிறேன், குறைகள் நான் இந்த அடியார்களுக்கு என்னால் தரப்படுகிறது. அந்த சந்தர்ப்பங்களில் இந்த அடியார்கள் பொறுமை காப்பது, என்னை திட்டி விடாமல், இந்த ரப்புக்கு கண்ணில்ல, இந்த ரப்புக்கு காதில்ல, எவ்வளவோ நல்லா இருக்கிறான், நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் என்று மூமின்கள் புலம்பாமல் அல்லாஹ்விடத்திலே அந்த பரம் சாட்டி எனக்காக அவர்கள் பொறுமை காப்பது எனக்கு பிடிக்கும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி ஹதீஸை நிறைவு செய்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு பிடித்த 3 ஆரம்பித்து ஜிப்ரீலுக்கு பிடித்த 3, பெருமானாருக்கு பிடித்த 3, சஹாபாக்கள் 4 கலீஃபாக்களுக்கு பிடித்த 3 என்று சஹீஹான ஒரு நல்ல ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஒரு ஹதீஸ். இதற்கு பிறகு நடந்தது தெரியுமா? நாம் இனி தொடர முடியாது இந்த ஹதீஸை, நாளைக்கு பேச வேண்டிய விஷயம் நமக்கு நிறைய இருக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய இமாம்கள், ஹதீஸ் ஆய்வு செய்தார்கள் பார்த்தீங்க, ஹதீஸுகளை வல்லுநர்கள், தஃசீர்களை மேதைகள், நீங்க வரலாறு அடுத்து பாருங்க, சரியான வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, எனக்கு பிடிச்ச விஷயம் 3. இவ்வளவு பேர் பதிவு பண்ணியிருக்காங்களே, எனக்கு பிடிச்ச விஷயம் 3. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸ் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டாரு, அவருக்கு பிடிச்ச சொல்றாரு, எனக்கு பிடிச்ச விஷயம் 3. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனக்கு பிடித்த 3 விஷயம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனக்கு பிடிச்ச 3 விஷயம் வரிசையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நமக்கும் ஒரு 3 பிடிச்ச விஷயத்தை நாம ஏற்படுத்திக் கொள்வோமே. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருத்தமான ஒரு 3 விஷயங்கள். எனக்கு பிடித்த விஷயம், அது என் ரப்புக்கும் பிடிக்கும். எனக்கு பிடித்த 3 விஷயம் என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்கும் என்ற அந்த பழக்கத்தை கொஞ்சம் நம்முடைய விருப்பங்களும் நம்முடைய வெறுப்புகளும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஒத்ததாக இருக்கும் பொழுது சத்திய மூமின்கள் நாம் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அல்லாஹ் இந்த பெருந்தகைகளுக்கு எப்படி வெற்றியை தந்தானோ, அதை ஈமானிய நசீபை தந்தானோ, அதே போல நமக்கு வெற்றியையும் ஈமானிய நசீபையும் தந்தருவானாக.